அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் குர்ஆன் அல் பக்ரா 79. ஆகவே தங்கள் கரங்களால் நூலை எழுதி பின்னர் அதை அற்ப கிரயத்திற்கு விற்பதற்காக இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்றும் கூறுகின்றார்களே, அத்தகையோருக்கு கேடுதான். ஆகவே அவர்களுடைய கரங்கள் எளியதனால் அவர்களுக்கு கேடுதான். மேலும் அவர்கள் சம்பாதித்ததனால் அவர்களுக்கு கேடுதான். எப்பா கேடு கேடுன்னு அல்லாஹ் சாப விட்டுறான். அம்மாடி! அதாவது தங்கள் கரங்களால் நூலை ஒன்று எழுதிவிட்டு அல்லாஹ்விடம் வந்தது, அல்லாஹ்ட்ட இருந்து வந்ததுன்னு சொல்லிடுறாங்க. பொய் சொல்லிடுறாங்க. பச்சை என்ன எவ்வளோ பெரிய மனிதனை வழிகெடுக்கும் செயல் இந்த மாதிரியா? ஏன்னா அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த மாதிரி நடந்துச்சு. ஏன்னா அதனால தான் குர்ஆன் இவ்வளோ வேத வாக்கு, சத்திய வேத வாக்கு நம்மளுக்கு தெளிவாக எடுத்து காமிக்குது. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், இந்த மாதிரி நிறையா இன்னைக்கு உலகத்தில் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குர்ஆனுடைய தமிழாக்கம் பண்ணுறாங்கல்ல, அதை அரபி மொழி அப்படியே தமிழாக்கம் பண்ணி அப்படியே அந்த வசனத்துக்கு உண்டானதை கொடுத்தோம்னா நம்மளுக்கு புரியாதான். ஏன்னா நம்மளுக்கு புரியாதுன்னு சொல்லிட்டு அதில் இடையில ப்ராக்கெட்டில் போட்டு அவங்க விளக்கம் கொடுக்குற மாதிரி நினச்சிட்டு கொடுக்குறாங்க. அது பாராட்ட வேண்டிய விஷயம். இருந்தாலும் அதனால் என்ன பிரயோஜனம் இருக்குன்னு யோசிக்கும் போது என்னுடைய ஆராய்ச்சியில் நான் கண்டுபிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரூஹு நப்ஸு ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாமல் குழப்பியிருப்பாங்க. நப்ஸுன்னு போட்டிருக்கோம், இவங்க ரூஹுண்டு அர்த்தம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இது என்ன எங்கே போய் சொல்கிறது?